அது மாதிரி ஜெனரேட்டர் அறை அங்கே இருக்கக்கூடிய தகடு வச்சு அடைச்சி வச்சிருக்கிறது. இதில் பெருங்கூட்டம் தள்ளி ஏறி அதில் விழுந்து பலர் இறந்திருக்கிறாங்க. இப்படி பல அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களும் சம்பவங்களும் இன்னைக்கு வெளியாயிட்டிருக்கு. அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் வெளியாயிட்டிருக்கு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை டிஎம்கேக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. டிஎம்கே தான், இந்த அரசு தான் இந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி வழங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுச்சு. அதை தாண்டி தான் இந்த அனுமதியெல்லாம் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை, யார் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விதத்தில் இந்த துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா கட்சியினரும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அந்த மன்னர் மனப்பான்மையிலிருந்து மாறணும். அந்த மன்னர் மனப்பான்மையிலிருந்து மாறி இந்த அரசியல் பண்ணுறோமா, இந்த மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்லாத பட்சத்தில் எலெக்ஷனுக்கு நிற்காமலே உங்களை மாதிரியான ஆட்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். அதை தமிழகத்தினுடைய மக்கள் செய்வார்கள். மக்கள் முட்டாள்கள் இல்லை. எல்லாரும் உங்களுடைய அந்த ஹீரோ ஒர்ஷிப்பை பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அந்த உள்ளிருப்பு, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் நயவஞ்சகமாக என்ன செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய தந்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கு. அதனால் நீங்கள்தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த துயரத்திற்கு, இறப்பிற்கு முழு காரணம். பொறுப்பேற்க வேண்டிய நபர் நீங்கள் தான்.